விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் விளையாட்டு பலத்தினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பல்வேறு செய்திகள் இங்கே உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் முக்கியமான செய்திகளாக நாங்கள் நேற்றைய தினம் நாட்டிங்ஹாமில் முடிவு பெற்ற டெஸ்ட் போட்டியை பற்றி பார்க்க வேண்டும். இங்கிலாந்து அணி எதிர்பாராத வகையில் இலகுவான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டது. காரணம் எதிர்பாராத வகையில் என்று சொல்வதற்கான காரணம் 370 ஓட்டங்களை முதலாம் இன்னிங்ஸில் பெற்று மேற்கிந்திய தீவில் இப்படி 9 விக்கெட்டுகளால் தோற்று போகும் என்று யாரும் யோசித்திருக்கவில்லை, இங்கிலாந்து ஆதரவாளர்களும் கூட. ஆனால் இங்கிலாந்தால் முடிந்தது. காரணம் மேற்கிந்திய தீவின் இரண்டாவது இன்னிங்ஸ் சுருட்டப்பட்டது என்று சொல்லலாம். 60 ஓவர்கள் மாத்திரமே நீடித்த ஒரு இன்னிங்ஸில் 165 ஓட்டங்களுக்கு மேற்கிந்திய தீவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது தங்களது இரண்டாம் இன்னிங்ஸில். சாமுவேல் சமி ஆகியோர் தான் மீண்டும் ஒரு தடவை போராட வேண்டியிருந்தது. இந்த இரண்டு பேருக்கு இடையிலான இடைப்பாடு 49 ஓட்டங்கள் மிக முக்கியமானவையாக அமைந்தன. சாமுவேல் ஒரு பக்கம் ஆட்டம் இழக்காமல் 76 ஓட்டங்களோடு இருக்க, மறுபக்கம் விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டு 165 ஓட்டங்களுக்கு மேற்கிந்திய தீவில் சுருண்டு போனது. இதனால் வெற்றி இலக்கு இங்கிலாந்துக்கு மிக இலகுவாக்கப்பட்டது. 108 ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டியிருந்தது. பந்து வீச்சில் ஆண்டர்சன் மற்றும் பிரெஸ்னன் ஆகியோரின் பந்து வீச்சு இங்கே முக்கியமானது, மிக குறிப்பிடத்தக்கது. இரண்டு பேரும் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இதில் பிரெஸ்னன் தொடர்ச்சியாக ஒரு சாதனையை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றார். இவர் விளையாடிய போதெல்லாம் இங்கிலாந்து வென்றுகிறது. இவர் விளையாடிய அத்தனை டெஸ்ட் போட்டிகளிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது 12 டெஸ்ட் போட்டிகள் 12லும் வெற்றி கிடைத்திருக்கிறது இப்பொழுது என்பது முக்கியமானது. நேற்றைய போட்டியின் சிறப்பான காரணம் அவர்தான். இங்கிலாந்து அணிக்கு வெற்றி இலக்கு 108 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டன. இதில் ஸ்ட்ராஸ் 45 ஓட்டங்களை ஏற்ற முதலாம் இன்னிங்ஸிலும் அவர் ஆட்டம் இழக்க 140 ஓட்டங்களை ஏற்றிருந்தார், சதமடித்து. குக் ஆட்டம் இழக்காமல் 43 ஓட்டங்களை ஏற்றார். ட்ராட் ஆட்டம் இழக்காமல் 17 ஓட்டங்களை பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். இதனால் மேற்கிந்திய தீவில் அணி 9 விக்கெட்டுகளால் தோற்று போயிருக்கிறது. இந்த வெற்றியை அடுத்து மேற்கிந்திய தீவில் மீது விமர்சனங்கள் பாயும். காரணம் இங்கிலாந்து இப்பொழுது தொடரி வென்றுகின்றது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இங்கிலாந்து உலகத்தின் முதல் டெஸ்ட் அணி. மேற்கிந்திய தீவில் இப்பொழுதுதான் ஒரு அணியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மீள சமியின் தலைமையில் ஒற்றுமைப்பட்ட ஒரு அணி ஒன்று. இதனால் மேற்கிந்திய தீவில் இந்த வெற்றியானது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் இரண்டாம் டெஸ்ட் போட்டி இவ்வளவு சுருக்கமாக நடந்து முடியும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்பொழுது ஸ்ட்ராஸை நியூ ஆஸ்திரேலியா என்று ஸ்ட்ராஸின் அணியை நியூ ஆஸ்திரேலியன்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள். காரணம் அவ்வளவு தூரம் வெற்றி பெறுகின்ற ஒரு அணியாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகின்றது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் இப்பொழுது பாகிஸ்தான் இலங்கை வந்து சேர்ந்திருக்கிறது. இதை முன்னிட்டு நாங்களும் உங்களுக்காக இந்த கொண்டாட்டங்களை, இந்த கிரிக்கெட் கொண்டாட்டத்தை மேலும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் இன்று முதல் விடியலில் உங்களுக்கான டிக்கெட்டுகளை வழங்க போகின்றோம். 2 2020 சர்வதேச போட்டிகள். முதலாவது 2020 சர்வதேச போட்டி ஜூன் மாதம் 1ஆம் தேதி, இரண்டாவது போட்டி ஜூன் மாதம் 3ஆம் தேதி. இந்த 2 போட்டிகளுக்காக உங்களுக்கான டிக்கெட்டுகளை வெற்றியின் மூலமாக வழங்க போகிறோம். ஒருவருக்கு 2 டிக்கெட்டுகள் வீதம். பல பேருக்கு இந்த டிக்கெட்டுகள் போய் சேர போகின்றன. எனவே இன்றும் நாளையும் விடியலோடு சேர்ந்து கொள்ளுங்கள். வழமையை விட கொஞ்சம் உன்னிப்பாக அவதானியுங்கள். உங்களுக்கான வெற்றிகள் கிட்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். முகமது ஹபீஸை பொறுத்தவரையில் இந்த 2020 தொடரானது மிக சவாலாக தங்களுக்கு அமையும் என்று சொல்லி சொல்கின்றார். குறிப்பாக ஆடுகள் நிலைமைகளை தாங்கள் பரிசீலிக்க வேண்டும். இதுபோல தாங்கள் IPL போட்டிகளை ஏனைய வீரர்கள் போல விளையாடி இருக்கவில்லை. ஓய்வுக்கு பிறகு வருகின்றோம். எனவே தாங்கள் ஆடுகளத்தையும் போட்டிகளையும் இனி பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார். ஆனால் இங்கே இலங்கையில் விளையாடுவது, இலங்கையில் இந்த 2020 சர்வதேச போட்டிகளில் விளையாடுவது தங்களுக்கு உலக 2020 போட்டிகளுக்கான அனுபவத்தை அதிகப்படுத்தி தரும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு இது பயன்படுத்தப்பட போகின்றது என்று. மறுபக்கம் IPL பற்றிய விமர்சனங்கள் ஒவ்வொரு பக்கமாக கிளம்பி இருக்கின்றன. நடந்து முடிந்த பிறகு வெற்றிகளுக்கான காரணங்கள், தோல்விகளுக்கான காரணங்கள் ஒவ்வொரு வீரரும் தனிப்பட்ட முறையில் பிரபலமாக பேசப்படுது. ஆரம்பத்தில் IPL இம்முறை பெரிதாக வரவேற்பு பெறவில்லை என்று சொல்லி விமர்சனங்கள் எழுந்திருந்தன ஊடகங்களில். ஆனால் பார்த்தால் இம்முறை அதிகமான ரசித்த ஒரு IPL தொடராக இது அமைந்திருந்தது. யாரும் எதிர்பாராத வகையில் கொல்கத்தா வெற்றியை ஈட்டிக் கொண்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆலோசிக்கப்படுகின்ற நிலையில், வளமை போல சொல்வாங்க கிளப்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க ஐயான்னு வடிவேலு டைப்ல சொல்றது மாதிரி இம்முறையும் மீண்டும் ஒரு தடவை புதிய புதிய பொருள்களை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். கம்பீர் தோனிக்கு பதிலாக இந்திய அணியின் தலைவராக்கப்பட வேண்டுமா, இப்படியெல்லாம் கிளப்பி இருப்பது இந்திய ஊடகங்கள் தான். வழக்கம் போல இவ்வளவு காலமும் உலகத்தை வென்ற இந்திய அணியின் தலைவர் மகேந்திர சிங் தோனி என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்ட விஷயங்கள் மாறி கம்பீர இந்தியாவின் தலைவராக்க வேண்டுமா சொல்லி இந்திய ஊடகங்கள் கேள்விகள் எழுப்பி வாக்கெடுப்பு, கருத்து கணிப்பு எல்லாம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பற்றி பெரிதாக பேச்சுகள் இல்லை. ஆனால் தோனியோ கம்பீரோ இது பற்றி வாய் திறக்கவில்லை. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஒரு சிலரும் இதுவரை பெரிதாக பேசவில்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபக்கம் ஷாருக் கான் சென்னையில் வைத்து மும்பாய் கிரிக்கெட் சபையிடம் மன்னிப்பு கோரியது பற்றி இப்பொழுது மும்பாய் கிரிக்கெட் சபையின் கூட்டத்தின் போது ஆராயப்படும் என்றும், அதுபோல நிறைய விஷயங்கள் இது பற்றி ஆலோசிக்கப்பட்டு ஷாருக் கானின் தடை நீக்கப்படுவது பற்றி யோசிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கம் ஜக்கா அஷ்ரப் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் சொல்கிறார், IPL-க்கு பாகிஸ்தானிலும் வரவேற்பு இருக்கின்றது என்று. என்னதான் நன்றிக்கடன் இருக்குதான். இப்ப சாம்பியன்ஸ் லீக்கில் பாகிஸ்தான் அணி விளையாடப்பட வேண்டும் என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது பற்றி பேசப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. IPL-இல் அடுத்த முறை இந்தியாவில் விளையாடாத உள் வீரர்களுக்கும், அதாவது உள்நாட்டில் பிரவேசிக்கின்ற இந்தியாவின் சர்வதேச அணிக்காக விளையாடாத வீரர்களுக்குமான தனிப்பட்ட ஏலம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது.
பெற்றிருக்கின்றது. மறுபக்கம் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டி நடைபெற இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. முதல் சுற்று போட்டிகளில் நேற்றைய தினம் இலகுவான வெற்றிகள் இங்கே கிடைத்திருக்கின்றன. ரஃபேல் நடால் இலகுவான வெற்றிகளை பெற்றுக் கொண்டு முன்னேறி கொண்டு செல்கின்றார். மணிக்கும் அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அதுபோல நோவாக் ஜோகோவிக் நேற்றைய தினம் முதலாவது சுற்று போட்டியில் வெற்றி கட்டிக் கொண்டார். மறுபக்கம் பேக்கர் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் தனது முதலாவது சுற்று போட்டியில் வெற்றி கட்டிக் கொண்டார். ஆனால் லைட்டன் ஹியூவிட் ஆஸ்திரேலியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் முதல் சுற்றிலேயே தோல்வியை தழுவிக் கொண்டார். ராஜர் ஃபெடரர் தனது முதலாவது சுற்றில் வெற்றி கட்டி அடுத்த சுற்றுக்கு இப்பொழுது நுழைந்திருக்கின்ற இலகுவான வெற்றி 6-2, 7-5, 6-3 என்று ஜெர்மனியைச் சேர்ந்த தாமஸ் காங்கியை வெற்றி கொண்டு இலகுவாக முன்னேறி இருக்கின்றார். பெண்கள் சுற்றிலும் இப்பொழுது வீனஸ் வில்லியம்ஸ் இலகுவான வெற்றிகளை பெற்றுக்கொண்டு அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார் என்பது முக்கியமானது. ஆனால் ரஃபேல் நடால் தனது 7வது சாதனைக்குரிய வெற்றியை இம்முறை ரோலன் கரோஸ் என்று சொல்லப்படுகிற பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டியில் பதிவு செய்து கொள்வார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலதிக செய்திகள் உங்களுக்காக 7:50 விளையாட்டுகள் மூலமாக வரும்போது நிறைய விஷயங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. லசித் மாலிங் இவர் மும்பையைச் சேர்ந்தவரா இலங்கையைச் சேர்ந்தவரா என்ற கேள்விகள் நிறைய பேரால் விமர்சன ரீதியாக எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இலங்கைக்காக தொடர்ந்து விளையாட வேண்டும், 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கெடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் என்னவோ அவர் மிடில் செக்ஸ் பிராந்தியத்துக்காக பிராந்திய ரீதியிலான கிரிக்கெட் போட்டிகளில் 2020 போட்டிகளில் விளையாட இருந்த வாய்ப்பை தவிர்த்திருக்கின்றார். அது ஒப்பந்தத்தில் விலை இருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால் தனக்கு ஏற்பட்டு வரும் காயங்கள் உபாதைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போட்டிகளை விளையாடுவதை தான் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். குறிப்பாக இலங்கை பாகிஸ்தானை சந்திக்கின்றது, இந்தியாவை சந்திக்கின்றது. அதுபோல இலங்கையில் இடம்பெறுகின்ற ஸ்ரீலங்கா பிரீமியர் லீகில் பங்கு பெற்ற வேண்டும் மாலிங் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. அதுபோல உலக 2020 போட்டிகள் இலங்கையில் இடம்பெறவிருப்பதாலும் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற கருசனையோடு மாலிங்க விலையிருக்கின்றார். இதில் நிச்சயமாக மாலிங்கவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள வேண்டும், இலங்கைக்காக விளையாட வேண்டும் என்பதையும் அவர் இன்னும் நோக்கமாக கொண்டிருக்கின்றார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். மேலதிக விவரங்கள் உங்களுக்காக 7:50 விளையாட்டுதல் மூலமாக வந்து சேரும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைய தினம் விடிகளில் பேசிக்கொள்ள போகின்றோம். மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இப்பொழுதே சொல்லி வையுங்கள். இலங்கையில் இடம்பெறுகின்ற பாகிஸ்தான் இலங்கை அணிகள் பங்கு பெற்றுகின்ற 2020 சர்வதேச போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் இன்றும் நாளையும் உங்களுக்காக விடிகளில் வரப்போகின்றன. விடியல் தரும் விளையாட்டு பலம்.